இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா, என்னக்கா? ஏண்டி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? என்னாச்சுக்கா? ஏன் இப்படி சத்தம் போடுற? என்னது, நான் சத்தம் போடுறேனா? நீ செஞ்ச காரியத்துக்கு இந்நேரம் வேற ஒரு ஆளா இருந்தா உனக்கு கொன்னே போட்டுப்பாங்க. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? செய்யறதெல்லாம் சைலண்டா செஞ்சுட்டு இப்ப ஒன்னும் தெரியாத மாதிரி என்னையே கேக்குறியா? அக்கா, முதல்ல கத்துறத நிறுத்து. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இன்னும் என்ன நடக்கணும்? அதான் கடைக்கு வந்து என் மானத்தை வாங்கிட்டல. நான் என்ன பண்ணேன்? முதல் நாளே என்னை எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டல. அது போதாதா? உன்னை யார் கடைக்கு வர சொன்னது? அப்படியே வந்தாலும் உன் வேலை என்னவோ அத மட்டும் பார்க்க வேண்டியதானே. எதுக்கு ஏன் விஷயத்துல மூக்க நுழைக்கிற? வான்மதி, அவகிட்ட ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க? தப்பு செஞ்சது நீ. அதுக்காக தான் நான் உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னேன். இதுல வெண்ணிலா என்ன தப்பு செஞ்சா? தெரியும் தே, நீங்க இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ அமைதியா இருந்திருந்தா நான் அப்படி அவமானப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. வான்மதி, நீ மறுபடியும் தப்பு தான் பண்ணிட்டு இருக்க. வெண்ணிலா மட்டும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணலனா இத்தனை நாள் நான் நேர்மையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த நல்ல பேரும், நம்ம கடை மேல மத்தவங்க வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே ஒட்டு மொத்தமா போயிருக்கும். உன்னோட ஈகோவால என்னோட சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிருக்கும். தப்பு இவ பேர்ல இல்ல அண்ணாமல, தப்பு செஞ்சது நீதான். இவகிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கும் போதே நான் வேண்டான்னு சொன்னேன். என் பேச்ச நீ கேக்கல. இப்ப இவ்வளவு குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? அக்கா, வெண்ணிலாவும் சின்ன பொண்ணு தானே. அவளுக்கு இருக்கிற பக்குவமோ நிதானமோ இவளுக்கு ஏன் இல்லாம போச்சு? இதத்தானே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒன்னாலையும் தனியா பிசினஸ கவனிச்சுக்க முடியல. வான்மதிக்கும் பிசினஸ தனியா கவனிச்சுக்கிற அளவுக்கு பக்குவம் வரல. பேசாம பொறுப்ப வெண்ணிலா கிட்ட ஒப்படைச்சிடு. என்ன சொல்றீங்கக்கா? ஆமா அண்ணாமல, பானை சோத்துக்கு ஒரு சோறு பதவுங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரே சம்பவத்துல இவங்க 2 பேர்ல யார் தகுதியானவங்கன்னு தெரிஞ்சு போச்சு. வெண்ணிலா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நம்ம கிளைண்ட்டுங்க அத்தனை பேரும் நம்மளை விட்டு போயிருப்பாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கடை எடுத்து நடத்துற தகுதி வெண்ணிலாக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன வெண்ணிலா, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இத பத்தி எதுவும் பேசாம இவ்ளோ அமைதியா இருக்கியே? உன்னோட இந்த பக்குவம் தான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். பேசாம அக்கா சொல்ற மாதிரி பொறுப்பை ஏத்துக்க. இது உனக்கு சம்மதமா?